ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டிசம்பர் 4th. டிசம்பர் மந்த்னாலே நிறைய க்ளீனிங், ஷாப்பிங், நிறைய ஒர்க் இருக்கும் நமக்கு. அதனால் ப்ரீ பிளான்டாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன் நான். அப்போ தான் நம்ம ஒரு வேலையை கரெக்டாக செய்ய முடியும். நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சிட் அவுட்டில் இருக்கிறத செடிகளெல்லாம் அவங்கவுங்க இடத்துல எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, இந்த புயல் வந்ததுக்கப்புறம் எல்லாம் இறக்கி வச்சது எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு மாற்றியாச்சு. இந்த ரொம்ப எல்லாம் பாருங்கள், சூப்பராக வளர்ந்துட்டு வருது. ஃப்ரெஷ்ஷாக இந்த செடியும் புஷ்ஷியாக நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஜேட் பிளான்ட் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது. வாங்கும்போது இன்டோர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் நான். வீட்டுக்குள்ளே வச்சு எல்லா இலையும் கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் வெயிலில் கொண்டு வந்து வச்சு வெளியில் வளர்த்தோடனையும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது. வேலை முடிச்சுட்டு இப்போ பெட்ரூம் க்ளீனிங் ஆரம்பித்தாச்சு. எல்லாம் கர்டன்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இந்த சைடில் இருக்க பீரோ சரி நம்ம மாற்றி பார்க்கலாம், இந்த கார்னரில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டுருக்காங்க. பெட்டையும் கொஞ்சம் நாங்கள் சென்டர் பண்ணி போட்டுட்டோம். இப்போ பெட்டு சென்டரில் வந்ததும் ரூமே ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே லேப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இருக்கிறதுக்கே ஈவினிங் 5 o'clock வரையும் ஆகிடுச்சி. நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம இருக்கிற இடத்த நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த டேபிளில் எங்கள் ஹஸ்பண்டோட நோட்ஸு, அக்கௌண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டேன், அவர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக. நம்மளோட வீட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு அதில் ஒரு திருப்தியாக இருக்கும். எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுவீங்கன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதே மாதிரி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரே ரீச் ஆகலை. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நான் கொஞ்சம் ரீச் பண்ண முடியும். எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அது உங்களோட விருப்பம்தான். ரூம் ரீஅரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி மாற்றின பிறகு ரூமோட லுக் அப்படி தான் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் மேலேருந்து இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூம் இருக்குது, மாமியார் ரூமு. அந்த ரூமு ஹாலெலாம் க்ளீன் பண்ண பிறகு தான் ட்ரீ டெக்கரேஷன்லாம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் க்ளீனிங் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்னும் கிறிஸ்மஸ் க்ளீனிங் முடியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரூம் முடிச்சிருக்கோம். இன்னும் லிவிங் ரூம், பெட்ரூமு, கிச்சன் க்ளீனிங்லாம் இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் சூப்பரான வியூவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.